இன்றைக்கி வந்து ஒரு டிசைன் ஒன்று பார்க்கலாம். அதாவது இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து இந்த முதுகு பகுதியில் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கேன்வாஸு சாரீ கலரில் வந்து கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை எப்படி வந்து தச்சு இதில் வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ அதுக்கு வந்து ஒரு லைனிங் பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மெயின் பீஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி கேன்வாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை கரெக்டாக அதை வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு இப்போ நம்ம எந்த அளவுக்கு வரைஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அதை அப்படியே வச்சு இதில் வந்து தையல் போட்டுருங்க. கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு வந்து அழகாக தையல் போட்டுருங்க. ரெண்டு கிளாத்தையும் கரெக்டாக ஒன்றா வச்சுக்கிறோங்க. இது லைட்டாக கொஞ்சம் இந்த ஃப்ரண்ட்டில் முன்னாடி லைட்டாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் திரும்ப அதை வந்து திருப்புங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ கரெக்டாக இப்போ எந்தெந்த ஷேப்புக்கு வந்து தைச்சிருக்கோமோ அதை அப்படியே கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக அந்த ஷேப்புக்கு மாத்திரம் லைட்டாக அங்கே இங்கே கட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நீட்டாக வரும் நமக்கு. இப்போ இந்த கேன்வாஸ் வந்து இந்த பக்கமாக அப்படியே திருப்பிடுங்க. இந்த லைனிங் பீஸை உள்ளே வச்சு கேன்வாஸ் வந்து நீட்டாக வந்து திருப்பிடுங்க. நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து கரெக்டாக வெளியில் வந்துடும். இப்போ இதை உள்ளே வச்சு அப்படியே வந்து தையல் போட்டுடலாம். நீட்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து அப்படியே வந்து தையல் போட்டுறணும். இப்போ கரெக்டாக இதில் வந்து இந்த ரெட் கலரை உள்ளர வச்சு அதை நீட்டாக வந்து ஒரு தையல் வந்து போட்டுருங்க. நூல் மாத்திரம் கரெக்டாக மேட்சிங்காக போட்டுக்கிறோங்க. அதை வந்து கரெக்டாக அந்த டிசைனை வந்து ஊசியை வச்சு நல்லா நீட்டாக எடுத்து விட்ருங்க. அப்போ தான் வந்து அந்த ரெட்டு வந்து உள்ளே போகும், பிங்க் வந்து வெளியில் தெரியும். இப்போ நான் அது ஃபுல்லாக உங்களுக்கு தைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நமக்கு பாருங்கள் நீட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து கரெக்டாக அந்த நேரம் வந்து ஒரு தையல் மாத்திரம் இதில் வந்து போட்டுடலாம். இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி விட்டுருவோம். நல்லா நீட்டாக வந்து கரெக்டாக எடுத்து விட்டுக்குருங்க.
இப்போ நான் உங்களுக்கு அதில் வந்து வச்சு காமிக்கிறேன். கரெக்டாக வச்சு தைச்சிட்டு அப்படியே அதில் வந்து நம்ம வந்து பைப்பிங் வச்சிடணும் சேர்த்து. கீழே வந்து நல்லா நீட்டாக வந்து இப்போ மடித்து விட்டுறலாம். உள்ளார வந்து கட் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து மடித்து விட்டு இப்போ இதில் வந்து ஒரு பீஸ் வந்து, அதாவது இந்த பாம்பாம் டிசைன் ரெடி பண்ணி அது ஒவ்வொரு பீஸ் இதில் வந்து வைக்கணும். அதை நான் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த டிசைன் வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து இப்போ நம்ம பைப்பிங் வச்சிடலாம். பைப்பிங் வச்சா தான் அது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் அதே கலரில் வந்து அந்த சாரீ கலரில் வந்து கொஞ்சம் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ரெண்டாக, அதை இந்த மாதிரி லென்த்து பீஸு அதை வந்து ரெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அப்படியே மடித்து தையல் போட்டுருங்க. அப்போ தான் வந்து நீட்டாக நமக்கு வந்து பைப்பிங்க்கு வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா பைப்பிங் வைக்கிறதுக்கு வராது. இது ரெண்டையும் பிரிச்சுக்கிறங்க. பிரிச்சுட்டு ஊட வந்து தையல் போட்டுருங்க. இப்போ இதில் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஜாயின் போட்டதுனால நமக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். இந்த 2 பீஸுமே நமக்கு போதுமான அளவு. இப்போ இதை கரெக்டாக எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை நல்லா கிராஸில் கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது ரெண்டையும் வச்சு பார்த்துக்கிறங்க. இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிறங்க. கரெக்டாக இப்படி வச்சு இதில் கரெக்டாக நேரம் வந்து இது ரெண்டும் வந்து கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து போடும்போது ஒரே மாதிரி வரும். திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீஸ் வந்து கரெக்டாக அந்த மாதிரி வந்திருக்கணும். இப்போ இதில் வந்து பைப்பிங் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மடிப்பு வந்து மடிச்சிருங்க. அந்த மாதிரி நீட்டாக மடிச்சுக்கிறங்க. மடிக்காமல் வைக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் வந்து வைக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அதை வந்து வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக ஒட்டில் வச்சுக்கிறோங்க. ஏற்கனவே நம்ம வச்சு திருப்பி இருக்கோம், அதனால் ஒட்டில் அடிங்க. இப்போ கரெக்டாக அந்த ஒட்டில் வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ அதை அப்படியே கரெக்டாக உருட்டி அடிச்சிடலாம். அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் மாத்திரம் இப்போ கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை வந்து கரெக்டாக ஒரு மடிப்பு வந்து ஓரத்தில் ஃபஸ்ட்டு வந்து மடிச்சிருங்க. இப்போ இந்த ஒரு மடிப்பு மடிச்சிருக்கோம் பாருங்கள், ரொம்ப சன்னமாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ அப்படியே கரெக்டாக இந்த ஒரு பக்கம் அடிச்சிருக்கோம் பாருங்கள், அதை வந்து இந்த பிசுரை மடிக்கிற மாதிரி தான் அடிச்சிருக்கோம். பிசுறு வந்து வெளியில் தெரியாது. இது கரெக்டாக எவ்வளவு உங்களுக்கு பொடுசாக மடிக்க முடியுமோ, அதாவது சின்னதாக சன்னமாக மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மடித்து கரெக்டாக அந்த கேப்பில் வந்து தையல் போட்டு வந்துடுங்க. ஒரே மாதிரி வரும் நமக்கு வந்து தையல் பைப்பிங் வந்து. அந்த பிங்க் கலரில் வந்து நம்ம போட்டிருக்க நூலோட அது வந்து விழுகக்கூடாது. இப்போ
பைப்பிங் வைக்க தெரியாதவங்களுக்கு இந்த மெத்தடு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் அடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து இது வந்து தைச்சது, அதாவது வச்சு திருப்பி தான் வச்சுருக்கோம். அதனால சன்னமாக வரும் உங்களுக்கு பைப்பிங் வந்து. உங்களுக்கு பைப்பிங் பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு. இப்போ பைப்பிங் வச்சாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க அந்த ஸ்கேலப் டிசைனை வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க. அந்த டிசைன் இந்த பக்கம் போகிற மாதிரி. இப்போ இதை வந்து நம்ம வந்து மடித்து தைக்கணும். இந்த பிசுரை வந்து கரெக்டாக மடித்து வந்து தைச்சிடணும். இப்போ எந்த அளவுக்கு மடித்து தைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஒரே மாதிரி அளவு வந்து கரெக்டாக மடிச்சுக்கிறோங்க. நமக்கு இதை வந்து மடிச்சாச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வந்து தையல் வந்து போட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சு போட்டுருங்க. ஏன்னா நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்கிறங்க. இந்த ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. இப்போ இந்த பக்கத்துக்கு வந்து இப்போ இதில் முதல்ல வந்து நம்ம அங்கங்கே கரெக்டாக ஊசி வந்து செட் பண்ணிக்கணும். ஷோல்டர் தைக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு ஊசி வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து தையல் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இங்கே ஒரு ஊசி நேர் பார்த்துக்கிறோங்க. கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து நேர் பார்த்துக்கிறோங்க. இப்போ இதுக்கு வந்து கரெக்டாக இப்போ நமக்கு வந்து நூல் வந்து மாற்றிக்கணும். மாற்றிட்டு தான், ஏன்னா இந்த கலருக்கு வந்து நூல் வந்து கரெக்டாக வைக்கணும். இந்த பிங்க் கலருக்கு தான் நூல் வந்து நீங்கள் வந்து போடணும். இப்போ நூல் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த பெண்டை எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் எப்படி தைக்கலாம் அப்படின்னு. இப்போ கரெக்டாக இங்கேருந்து அந்த இந்த வளைவுக்கு அப்படியே தைச்சி கொண்டு வந்துடுங்க. இப்போ இதை வந்து கரெக்டாக உள்ளார வந்து அந்த அளவுக்கு வந்து மடிச்சிருங்க. எந்த அளவுக்கு மடிக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து நீட்டாக அந்த அளவுக்கு ஃபுல்லாக அப்படியே மடிச்சிருங்க. கீழே இறக்கம் வந்து வந்துடக்கூடாது. அதை அப்படியே கரெக்டாக தையல் போட்டு கொண்டு வந்துடுங்க. கரெக்டாக அதை வளைச்சி அப்படியே தைச்சிருங்க ஒரே மாதிரி. நமக்கு வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக வச்சாச்சு பாருங்கள். நீட்டாக வந்து முடிஞ்சு. இப்போ இந்த ஊசியை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ இதில் எத்தனை பீஸ் வைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணிக்கிடுவோம். ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இங்கேருந்து நான் வந்து இந்த பாம்பாம் டிசைன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. இப்போ அதுக்கு வந்து கணக்கு பண்ணி வச்சிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9.
இப்போ கரெக்டாக மேலேருந்து இந்த பிசுரை கரெக்டாக உள்ளே தள்ளிடுங்க. நல்லா நீட்டாக தள்ளிட்டு அதில் அப்படியே வந்து வரிசையாக வச்சு தையல் போட்டு வந்துடுங்க. பார்க்குறதுக்கு நமக்கு வந்து அழகாக இருக்கும். கரெக்டாக ஒன்றுன்னா அதுக்கு நேராக நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக கரெக்டாக அப்படியே வச்சுக்கிட்டு வந்துடுங்க. தர்மாக்கோல் தான், அதனால் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதனால் ஊசி உடையிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால் கரெக்டாக ஒன்றா உள்ளே வந்து நீட்டாக வச்சுக்கிட்டு வந்துடுங்க. இந்த பிசுரை வந்து உள்ளர தள்ளி, பிசுறு வந்து வெளியில் வந்துடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கிறோங்க இந்த பிசுரை. கொஞ்சம் வந்து லேட்டாக தான் செய்யும். நம்ம வந்து இந்த ப்ளவுஸில் இந்த பேட்ச் ஒர்க் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். பொறுமையாக தான் தைக்கணும். எல்லோரும் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன தைச்ச உடனே ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டாங்கன்னா டக்குன்னு வந்து காசு வாங்கிடுறாங்கம்பாங்க. ஆனால் அந்த வேலை வந்து பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. கரெக்டாக உள்ளர தள்ளிக்கிறங்க. அந்த பிசுரெல்லாம் நீட்டாக வந்து வெளியில் தெரியாமல் அதை கரெக்டாக உள்ளே தள்ளிக்கிறங்க. இப்போ இது வந்து நம்ம வீடியோ நிறைய பார்க்குறோம், ஆனால் நமக்கு வந்து தைக்கிறது அவ்வளோவா போடுறதில்ல யாரும். நான் அதனால தான் இது வந்து தைக்கிறது எடுத்து உங்களுக்கு வந்து போடுறேன். ஈஸியாக எப்படி தைக்கிறது இந்த பாம்பாம் டிசைனை ஸ்கேலப் வச்சு. லாஸ்ட் வரைக்கும் வச்சுருங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வந்து அழகாக இருக்கும். கீழே ஆல்ரெடி நம்ம மடித்து விட்ருக்கோம், அதை நல்லா நீட்டாக வந்து மடித்து விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ நீட்டாக நமக்கு வந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த டிசைன் வந்து அழகாக வந்திருக்கு. இதுக்கு வந்து நாட்டெல்லாம் தேவையில்லை. இப்போ எப்படி ஆரம்பத்துலேருந்து நான் அது ரெடி பண்ணுறது எப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக வந்து முடிஞ்ச டிசைன் வந்து போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.